அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் முறைப்படி செஞ்சுருக்கேன். அவரு சிறுமைப்படுத்துறோம் நம்மள. ஜாதி ஐயா, ஜாதி மதம் மொழி இனம் இவற்றை கடந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா ஜாதி இருக்கா இல்லைன்னு அவர் கேட்கிறாரு. அவர் ஜாதி கட்சி தலைவரா போயிடலாம். அவரு மாவட்டத்துக்கு இப்ப பேசுறேன், நீ ரோட்ல ஸ்டேஜ் போட்டுருக்கேன்னு சொன்னாங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உங்களோட எல்லாம் காவல்துறையினுடைய அனுமதியோட தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படி போடணும்னு சொல்லி அந்த பண்ணி தான் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, இதை ஒரு காரணமா காமிச்சு நிராகரிக்கிறாங்க. அவங்க இது மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்காது, தெரியல. இல்லைன்னா நான் இன்னும் ஒரு நேரம் உட்காந்துருந்தேன். பொறுப்பு அமைச்சர் வரணுங்க, கட்சிக்காக ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டு ரொம்ப மன வலிதான் ஐயா. வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை வந்து தன்மானத்தை எல்லாம் இழந்தாச்சு இந்த கட்சிக்காக. இந்த கட்சிக்காக தன்மானத்தை இழந்திருக்கேன். என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். சிறுமைப்படுத்துறாரு. அது இருக்கட்டும், ஒட்டி ஒண்ணு போட தூக்கிக்கிட்டு தலைவரை பார்க்கறதுக்காண்டி போடப்ப பைத்தியம்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. இந்த கட்சிக்காக உழைக்கணும்னு நினைச்சு தலைவர் மேல பற்று வச்சிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. தன்மானத்தை இழந்தாச்சு. இந்த கட்சிக்காக சாவு ஒண்ணுதான். கோஷ்டி பூசல் எதுக்கெடுத்தாலும் கோஷ்டி பூசல். பட்டியலின மக்களை எந்த பொறுப்புலையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்படிதானே? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. கோஷ்டி பூசல் உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர். ஜாதி 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 மதம் மொழி இனம் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாக்கா சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க. ஜாதி இருக்கா இல்லையான்னு கேட்கிறாரு. அவருக்காக வேண்டி உங்க தலைவரை குறை சொல்றீங்களா, உங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் குறை சொல்றீங்களா? ஒன்றிய செயலாளர் கட்டுப்பட்டு தானே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சொன்னாதானே அழைப்பு கொடுத்தா தானே வருவேன்னு சொல்றாங்க. ஒன்றிய செயலாளர் இல்லாம நான் வர முடியாதுன்னு சொன்னாங்க மாவட்டம். ஒன்றிய செயலாளரை நம்ம எதுலையாவது மென்ஷன் பண்ணாம அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காம அவங்கள முக்கியத்துவம் கொடுக்காம எதுலையாவது இருந்திருக்கமா? ஒன்றிய செயலாளர் நம்ம மதிக்காம இருந்ததில்லை. நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா 7.5 வருது, சனியம் பிடிச்சவன் வாரான், மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு. எந்த ஒரு நிகழ்ச்சியும் தலைவர் காண்டி பண்ணக்கூடாதுன்றாரு. என்னோட உணர்வை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன், நாளைக்கு உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு உயிரோட இருப்போம், இன்னைக்கு உயிரோட இருக்க நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப இருக்கும் பொழுது என்னோட உணர்வை தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் பண்ணணும்னு நினைச்சாக்கா என்னை சிறுமைப்படுத்தி அசிங்கம் பண்ணி அவமானப்படுத்துறாங்க, கோஷ்டி பூசலை உருவாக்குறாங்க.